ஹாய் கைஸ், நட்புடன் சிந்து பைரவி. என்று எதனை பற்றி சொல்ல போன்றேன் என்று சொன்னால், அதாவது விட்டு கொடுப்பு என்பதை பற்றி தான் சொல்ல போகின்றேன். இது ஒரு குண இயல்பாக இருந்தாலும் நிறைய பேருக்குள்ளே இந்த விட்டு கொடுப்பு இல்லாமையால் தான் குடும்பங்களே சரி, தொழில் செய்யும் இடங்களே சரி, சில முரண்பாடுகள் வருகின்றன. முரண்பாடுகள் என்பவை தானாகவே ஆரம்பத்திலேயே பிரிக்கப்பட வேண்டும். முரண்பாடுகள் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையில் என்னை பொறுத்தவரை சந்தோஷமாக இருக்கும் நான் இருக்கின்றேன். எனவே மனிதர்களாக நாம் பிடிவாதம் பிடிக்காமல், எல்லோருக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கின்றன. கோபம் இருக்கலாம், பாசம் இருக்கலாம், வன்மம் இருக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும் இன்னொரு மறுபக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் மனிதர்கள் என்று நினைத்துக்கொண்டு நாம் மனிதர்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதிலே நிறைய விடயங்களுக்கு விட்டு கொடுப்பதால் யாரும் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள். உண்மையில் நிறைய விஷயங்களுக்கு ஈகோ பார்க்காமல் வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து வாழுங்கள், பொறுமையை கடைப்பிடியுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரும் என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது எந்தெந்த விடயங்களுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ ஆக நாம் இறங்கி போகவும் கூடாது. உன்னுடைய மதிப்பு மற்றவைக்கு தெரியாமல் போய்விடும். இருந்தும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்கள், உங்களுடைய காரியங்களை நீங்கள் எளிதிலே சாதிக்கலாம். அதற்காக எல்லாவற்றுக்கும் நாம் விட்டு கொடுத்து விட முடியாது. தேவையான விடயங்களுக்கு நமக்கு எது தேவை என்று நாம் உணர்த்துவோமோ, எது தேவை என்று கருதுகின்றோமோ அந்த விடயங்களுக்கு நாம் சிலருக்கு விட்டு கொடுத்து தான் போகணும். அந்த மூடான ஈகோக்களை நாம் வளர்த்து கொண்டால் காலம் போய்விடும். எனவே நட்புகளை, உங்களுடைய ஈகோக்களை விடுத்து இன்றையிலிருந்து நீங்கள் நிறைய உங்களுக்கு அன்பானவர்களிடம் தயவு செய்து முரண்பாடு இல்லாமல் விட்டு கொடுத்து போய்விடுங்கள் என்பதை நட்பு ரீதியான கருத்துக்களாக சொல்கிறேன். இதை கேட்டு நடப்பதும் நடக்காததும் உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.